எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது சைனீஸ் பர்ஃபெக்ட் நூடுல்ஸ். ஓகே, இட் இஸ் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். ஓகே, நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்குறதுலாம் தேவையில்லை, மிச்ச சாமானும் தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு தேவைப்படுது கோவா கேரட், ஒரு க்ரீன் ஆனியன் மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் சுட வச்சிங்க தண்ணி, அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் வந்து சொல்கிறேன், நூடுல்ஸ் வந்து எக் நூடுல்ஸ். ஓகே, எல்லா நூடுல்ஸும் இல்லை, இந்த டிஷ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது எக் நூடுல்ஸ். நீங்கள் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கேளுங்க, எக் நூடுல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட்டமாகவும் இருக்கும். ஆனால் எக் நூடுல்ஸ்னு சொல்லி கேளுங்க, சரியா? இந்த மாதிரி தண்ணி நல்லா சுட வச்சுட்டு இது போட்டு நல்லா கிட்ட இருங்க, வச்சுட்டு போயிடாதீங்க. 2 மினிட் 2 மினிட் நீங்கள் வந்து கிட்டே இருந்து இந்த மாதிரி கிண்டி அதை பாயில் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த நூடுல்ஸ் வந்து குழஞ்சா நம்மளுக்கு சரி வராது சைனீஸ்க்கு. ஓகே, அதனால குழையக்கூடாது. குழையாமல் கிட்டே இருந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு ஒரு சைடில் கூல் தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதை வந்து நம்ம கூல் வாட்டரில் போட்டு எடுக்கணும். ஓகே, ஒரு சைடில் வச்சுக்கோங்க கூல் பண்ணி, கூல் வாட்டர். நம்ம இப்போ வந்து இந்த கூல் வாட்டரில் போட்டு நம்ம ஏன் தெரியுமா சூடர வச்சா அது கட்டி ஆயிரும், இது வந்து ஸ்டிக்கி மாதிரி ஒட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் அந்த நூடுல்ஸ் வந்து வேறு வேறையாக எடுக்கிறதுக்கு. சைனீஸ் வந்து நீங்கள் பாருங்கள், சைனீஸ் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். நம்ம சாப்பாடு சைனீஸ் எடுத்தால் கூட அந்த மாதிரி வேறு வேறையாக இருக்கணும். ஓகே, அதனால இந்த நூடுல்ஸ் வந்து டக்குன்னு ஆற வச்சிடணும். அதனால் இது கூல் வாட்டர் போட்டு எடுத்துட்டு சைடில் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். நான் இப்போயே வந்து இதுக்கு ஆயில் போட்டு வச்சுருவேன். நீங்கள் செசமி ஆயில் வீட்டில் இருந்தால் செசமி ஆயில்னால் நல்லெண்ணெய், சரியா? 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் பரட்டி ஒரு சைடில் வச்சுங்க. நான் அதை காட்டுறேன், கொஞ்சம் இருங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு கேரட் இருந்தால் போதும். ஒரு கேரட், கோவா ஒரு 100 கிராம், அந்த க்ரீன் ஆனியன் 3-4 கிட்ட இருந்தால் கவையில். ஓகே, அவ்வளோதான் வெஜிடபிள் தேவைப்படுது. ஒரு முட்டை. ஓகே, இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. சைனீஸ் சொன்னாவே எல்லா வெஜிடபிளும் நீட்டமாக தான் வெட்டிக்கணும். ஓகே, அப்போ தான் அது அழகாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு எடுக்கல பார்க்குறதுக்கு, நம்ம ஃபுட் வந்து செஞ்சதுக்கு வேலையில் அது பார்க்குறதுக்கும் ருசியாகவும் இருக்கணும், பார்க்கக்குள்ள அது சாப்பிட தோன்றணும். அதுதான் வந்து சைனீஸ்க்கு எல்லா பேரும் மிச்சம் விருப்பப்படுறது. அதனால தான். ஓகே, இந்த ரெசிபியில் வந்து மிச்சம் எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் இன்றைக்கி ஒனியன்ஸ் நான் விருப்பம், அதனால கொஞ்சம் கூட எடுத்துக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த க்ரீன் ஒனியன் எடுக்க இதில் இருக்குது, பெருசு உள்ளது, சின்னது இருக்குது. இதில் கொஞ்சம் சின்னது பார்த்து எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, இதே வச்ச சைடில் இதுக்கு பிற்பாடு முட்டை ஒரு முட்டை தான், அதை எடுத்து இந்த மாதிரி உடைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஃபேன் எடுத்து நல்லா அடுப்பில் வச்சுக்கோங்க சூடாகிறதுக்கு. நல்லா பீட் பண்ணிவிட்டு முட்டையை நம்ம இதை ஒரு ஆப்பம் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம், சரியா? ஆப்பம் மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த பேனாலும் யூஸ் பண்ணணும், கவியில். ஆனால் நல்லா ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஒரு முட்டையை இந்த மாதிரி போட்டுட்டு நான் இதில் வந்து நல்லா ஆப்பம் வர மாதிரி பெருசாக செஞ்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்டு வெட்ட போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்க முடியுற வரைக்கும் பெருசாக நல்லா தடிப்பமாக இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பம் எப்படி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதையும் ஒரு ஆப்பம் மாதிரி நினச்சி செஞ்சு எடுத்துக்கணும். முள்ளை காலட்டி உடையக்கூடாது. முள்ளை காலட்டி 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கணும். இதுக்கு பிற்பாடு நம்ம இதை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக வெட்டி நீட்டமாக வெட்டி எடுத்துக்கணும், சரியா? இதை வெட்டி எடுத்துகிட்டு இதையும் நம்ம ஒரு சைடில் வச்சுக்குவோம். ஓகே, நம்ம இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ரெடியாக ஆக்கலாம். நான் இதுக்கு ஒரு ஸ்பைசி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, நீங்கள் வேணும்னா ஸ்பைசி இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்து அதில் சோயா ஒரு 3-4 ஸ்பூன் இந்த கரண்டியில், இது வந்து டார்க் சோயா சாஸ், இதில் வந்து ஒரு கரண்டி போட்டால் போதும். ஓகே, சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சுப் கட்டி இருக்குது தானே, அதில் கொஞ்சம் இதாக்கி எடுங்க. எனக்கு சுப் கட்டி பவுடர் இருக்குது, இது கட்டியாக இருக்குது. நீங்கள் எடுத்து ஒரு ஒரு
அந்த கட்டியில் வெட்டி எடுங்க. சரியா? இது எல்லாம் போட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது சைடில். இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸ் வந்து எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுறதே இல்லை. இது வந்து செசமி ஆயில் நல்லா போட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சைனீஸில் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்குறது வந்து செசமி ஆயில். செசமி ஆயில்னா நல்லெண்ணெய் ஒரிஜினல் வேணும். இந்த நூடுல்ஸ்க்கெல்லாம் அந்த அதுதான் ஃப்ளேவர் கொடுக்குறதும் அந்த வாசம் எல்லாமே வருது. ஓகே, இப்போ ஒரு ஃபேனை வச்சு இந்த டைம் வேணும்னா உங்களுக்கு சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. ஓகே, கேரட் இந்த கோவா நம்ம வெட்டி வச்சு இதை போட்டு, ஆனால் நெருப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? குறைய நெருப்பு வச்சா இதில் தான் தண்ணி வெளியே வர ஸ்டார்ட் பண்ணும். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு ட்ரைவ் ஆகணும் சுருக்கு. அதனால நெருப்பு கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிட்டு இங்கே ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. இது நம்ம இந்த ஃபுல் வேக இல்லை, அரைபாசி வேக கொடுக்குறது. இது வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. எனக்கு ஸ்பூன் கணக்கில் எந்த டேஸ்ட்டு நான் இந்த உப்பு போட்டுக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கு இப்போ நூடுல்ஸும் போட்டு மூணையும் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. சரியா? இந்த மாதிரி பெட்டி ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சரியா? நெருப்பு இப்பயும் குறைக்கிறது இல்லை, நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம செஞ்சு வச்ச சாஸ், ஓகே, அது தான் இப்போ நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. அந்த சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நெருப்புலேயே ஆஃப் பண்ணல, நெருப்புலேயே வச்சு நல்லா பரட்டி விடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா செய்யுங்க. அதுக்கு பிற்பாடு லாஸ்ட்டில் ஆட் பண்ணது முட்டை. இதுக்கு பிற்பாடு இந்த ஆனியன்ஸ் இன்னும் நாங்கள் ஆட் பண்ணலை. அந்த ஆனியன் வந்து லாஸ்ட்டில் போட்டது. ஆனியன் வந்து வேகக்கூடாது மிச்சம். சரியா? ஒரு 1 மினிட் போதும். சரியா? அது கொஞ்சம் ரோவாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நூடுல்ஸ் பர்ஃபெக்ட் ரெடி. நான் இப்போ பிளேட் பண்ணிக்கோங்க. பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், உண்மைக்குமே நீங்கள் ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு மேலே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குதோ அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தான் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல சைனீஸ் ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த நேரமும் செய்யுங்க. செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு அதுக்கு பிற்பாடு நீங்கள் வாங்க மாட்டீங்க ரெஸ்டாரண்ட்டில், நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். இது ஈஸி. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க வந்து ஈஸி ரெசிபி செய்ய முடியும். ஓகே, பாய்.